நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றிலும் ஒரு மாறுபட்ட தலைப்பில் உங்களிடம் நான் இன்று பேச இருக்கின்றேன். வாட்டர் டிவைனிங். இந்த வாட்டர் டிவைனிங் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பாரம்பரிய முறையில் நீரூற்றை கண்டுபிடிக்கும் ஒரு மெத்தட். இந்த நீரூற்றை கண்டுபிடிப்பதற்காக என்ன பயன்படுத்துகிறார்கள் என்று பார்த்தால், ஒரு ஒய் ஷேப்டு பசுமையாக இருக்கிற ஒரு குச்சி, மரத்தின் குச்சி, அல்லது ஒரு எல் ஷேப்டு அயன் ராட், இல்லாத ஒரு பெண்டுலத்துடன் தொங்கும் ஒரு சங்கிலி, தேங்காய், முழு தேங்காயை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், ஒரு இன்வாலண்டரி மசில், அந்த பர்டிகுலர் நீரூற்று, நிலத்தின் அடியிலே அந்த நீரூற்று இருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கு அவங்க போனோடனே அவங்களுக்கு அந்த மசில்ஸ் ஆனது இன்வாலண்டரி மசில்ஸ், அதாவது கையிலோ இல்லை காலிலோ அவர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுது. அதை வைத்து அவர்களால் அதை கணிக்க முடியுது. இது இங்கே இருக்கிறது, இது இத்தனை ஊற்று வருகிறது, இங்கு இத்தனை அடியில் தண்ணி இருக்கும் என்று. இந்த ஒரு முறையை 1995 திருப்பூரில் ஆண்டிபாளையத்தில் தந்தையின் வீட்டில் ஒரு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கண்டுபிடித்து கொடுத்தார். அதே போல அது தண்ணி போர்வெல்ல 250 350 வரைக்கும் போட்டும் நல்ல தண்ணி வந்தது. அவரிடம் நான் கேட்டபோது அவர் சொன்னால், இது ஒரு கிஃப்ட், ஒரு டேலண்ட், அது இருந்தால்தான் செய்ய முடியும்னு சொன்னார். அப்போ அவர் வைத்திருந்த ஒரு ஹார்ஷூ மேக்னெட்டும் அதிலிருந்து அந்த கம்பியும் பிடித்து நானும் அதே பாயிண்டில் பார்த்தபோது எனக்கும் அந்த டேலண்ட் இருப்பதாக தெரிந்தது. அதிலிருந்து ஒரு 12 ஆண்டுகள் நான் இதை வேற வேற வாட்டர் டிவைனர்ஸ், அதாவது இந்த நீரூற்று நிபுணர்களை சந்தித்து தெரிந்து கொண்டேன். 2007 ஈரோட்டில் இது என்னுடைய கணிப்பில் ஒரு போர்வெல் போட்டேன். அந்த கணிப்பில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மேட்டூரில் ஒரு 4 போர்வெல்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. சென்ற வாரத்தில் ஊத்துக்குளியில் ஒரு தோட்டத்துக்கு சென்று இதை பார்த்தேன். அங்கேயும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே 325 அடியில் ஒரு ஜலமும் தொடர்ந்து 3 ஜலங்கள் நான் கணித்தபடி வந்தது. 450க்கு மேல் அவர்களால் ஓட்ட முடியவில்லை. அவர்கள் இப்போது ஒரு 100 தென்னை மரத்துக்கு இந்த தண்ணீரை பாய்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சென்ற வாரமானது எங்களுடைய எதிர்ப்பு வீட்டுக்காரர் இந்த மாதிரி இந்த நீரூற்றை கணிக்கும்படி என்னிடம் ரிக்வஸ்ட் கொடுத்தார். உடனே அவருக்காகவும் இதை செய்து பார்த்தோம். செய்து பார்த்தும்போது அந்த வண்டியுடன் வந்தவர் அந்த பெட்டை வைக்க முடியாது, ஒரு 2 அடி தள்ளி வைத்தா 300லேருந்து 500க்குள்ளேயே கிடைக்கும் ஜலம் அப்படின்னு கூறினார். ஆனால் நான் கூறினேன், இல்லை, இந்த இடத்துல ஜலம் 500லேருந்து 700க்குள்ளே தான் கிடைக்கும் அப்படின்னு. அவர் கூறியது மாதிரி வரவில்லை. நான் கூறியது மாதிரி 520லேருந்து 700க்குள் அவர்களுக்கு நல்ல ஜலம் கிடைத்தது. அந்த நீரூற்றானது அருமையாக வந்தது. அவர்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மனித முயற்சியும் இறைவனுடைய சித்தமும் இயற்கையின் வரப்பிரசாதமும் ஒரு புள்ளியில் கூடும் பொழுது இது நிகழ்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்போது நீங்கள் காண்பது இன்டர்நெட்டில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல். வாட்டர் டிவைனிங் குறித்து தமிழிலும் ஆங்கிலத்திலும் இன்டர்நெட்டில் இந்த தகவலானது கொடுக்கப்பட்டுள்ளது. நான் எப்போதும் இந்த வாட்டர் டிவைனிங் செய்யும் பொழுது 2 இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துவேன். ஒன்று முழு தேங்காய், மற்றொன்று ஜெபமாலை. அது ஒரு கன் மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு ரோசரி. இங்கிலீஷில் ரோசரிம்பாங்க, தமிழில் அது ஜெபமாலை. இவை 2ஐயும் பயன்படுத்தி நான் கண்டுபிடித்த பாயிண்டில் தான் அந்த தோட்டத்தில், அங்கே பாயிண்டில் அவங்க அந்த ட்ரில்லிங் மிஷினை ரெடி பண்ணுறாங்க. அதற்கு அடுத்ததாக பூஜை போடுகிறார்கள். சரியாக 325 அடியில் ஒரு நீரோடையானது கிடைத்தது. அதை தொடர்ந்து 450 வரைக்கும் போட்டார்கள். அதற்கு மேலே அவங்க போட முடியல. அந்த தண்ணீரை தான் இப்போ அந்த தோட்டத்துக்கு அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எதிர்த்து வீட்டில் நான் கண்டுபிடிச்ச அந்த நீரூற்றுக்கான மெத்தட். ஃபஸ்ட்டு அந்த ஜெபமாலையை பயன்படுத்தி நீர் ஊற்று இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கின்றேன். அது முதல்ல சிம்பிள் பெண்டுலம் மாதிரி ஆடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேஷன் வரும், ஒரு ரவுண்டாக சுற்றும். அதை கண்டுபிடிச்சதுலேருந்து 4 பக்கத்துலேருந்து அதை நோக்கி போய் அந்த இடத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். முதல்ல முன்னுக்கும் பின்னுக்கும் ஆடுகிறது அந்த ஜெபமாலை. அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு போனோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு அந்த இருக்கிறதை உணர்த்துவதற்காக அது அப்படியே ரவுண்டாக மாறுகிறது. நான்கு திசையிலேருந்து போய் பார்க்கும்போது அது கன்ஃபார்ம் ஆகுது, இந்த இடத்துல வந்து ஒரு நீரூற்று இருக்குது அப்படின்றது. அடுத்தது நான் பயன்படுத்துகிறது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய், முழு தேங்காயை கையில் அப்படி வைத்து அந்த பாயிண்ட்டை சுற்றி போகும்போது நமக்கு வந்து எத்தனை நீரோடை நிலத்துக்கடியில் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அந்த இடத்துல பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு போனோன்னா அந்த தேங்காய் வந்து தன்னை போல் அது விழுந்து விடும். அதே பார்க்குறதுக்கு நானே தேங்காயை வந்து கீழே தள்ளுற மாதிரி இருக்கும். அது இன்வாலண்டரி மசில்ஸ். அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல் நம்மளுடைய கையை அதே வந்து இது செய்துவிடும், மேல் நோக்கி இழுத்து விடும். அப்போ அந்த தேங்காய் விழுந்துடும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா அங்கே வந்து அந்த ஒரு நீரோடை கிராஸ் ஆகுது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். இப்போ அந்த தேங்காயை வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வைத்து நான் அதன் மேல் காலை வைக்கிறேன். என்னுடைய முழு வெயிட்டையும் அந்த தேங்காய் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சுற்றி விடும். அப்போ தான் அது சரியான பாயிண்ட் என்று எனக்கு அது கணிக்க உதவுகிறது. இல்லை பேச தெரியலண்ணா, பரவாயில்லைங்களா? இது வரைக்கும் அது வந்து என்னுடைய வெயிட்டை சுற்றி விடல. இப்போ அது சென்ட்ரு பாயிண்ட்டு கண்டுபிடிச்சி அது மேலே வைக்கிறேன். நான் வச்ச உடனே அது வந்து என்னை சுற்றி விடும். அதாவது என்னோடய வெயிட்டையே அது வந்து சுற்றுதுங்க. இது வரைக்கும் அது என்னோடய வெயிட்டை சுற்றலை. இப்போ நடுவில் சென்டரில் வச்சு நான் அது மேலே ஏற போகிறேன். அப்படி ஏறும்போது பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட்டையே டோட்டலாக சுற்றி விடும். அப்படி அப்போ அதை கணிச்சிட்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி தரேன் அவங்களுக்கு. போர் போட வேண்டிய பாயிண்ட் அதுதான் அப்படின்னு. அந்த கோடு வந்து இந்த ஜலம் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை, இந்த பகுதியும் அந்த பகுதியும். திரும்பி வெரிஃபை பண்ணிக்கிறேன் அந்த ஜலம் வர பாதை கரெக்டாக.
நான் மார்க் பண்ண அந்த பாயிண்ட் கரெக்டானு பார்க்குறது திரும்பியும் ஏறுறேன். திரும்பியும் சுற்றி விடுதுனே. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இப்போது எத்தனை அடியில் மோரலஸ் இந்த இது கிடைக்கும் என்பதற்காக அதே ஜெபமாலை கையில் வைத்து கொண்டு அதை கவுண்ட் பண்ணி பார்க்குறேன், எத்தனை அடி மோரலஸ் கிடைக்கும் என்பது. அதே பாயிண்டில் நின்று கொண்டு நான் வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய கணிப்படி 500லேருந்து 700க்குள்ளே அவங்களுக்கு ஒரு நல்ல ஊற்றானது கிடைக்கும் ட்ரில் பண்ணும்போது அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. 500 அடி வரைக்கும் ஒரு ரேஞ்ச் சொல்லுவாங்க. ஒவ்வொரு 100க்கு வாங்க. ஏன் சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு 500 அடி ஓட்ட சொல்லுங்கள். சரிங்க. நம்மளுடைய கடவுளுடைய சித்தம் என்னவோ தெரியல. திரும்பி வந்து 200க்கு வாங்க. நான் கணித்த வரை சரியாக 520 அந்த நீரூற்றானது அவங்களுக்கு கிடைக்கிறது. 650 அடி வரைக்கும் அவங்க அதை போட்டிருக்கிறாங்க, அதோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் தொடர்ந்து 650 அடி வரைக்குமே நல்லா தண்ணி இப்படி வெளியே வந்து ஊறிட்டு இருந்தது. அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்தது. இது நம்ம 15 வேளம்பாளையம் பிடிஆர் நகரில் நான் கணித்த 3வது போர். முதல் போர் என்னோடய வீட்டில் போட்டேன். 2வது 4வது வீதியில் ஒருத்தருக்கு பார்த்து கொடுத்தேன். இப்போ என்னோடய எதிர் வீட்டிலேயே வந்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது.